அன்பு சொந்தங்களே, ஆன்மாவினுடைய இயல்பு பற்றி போன பதிவில் பார்த்தோம். இது எதுக்குன்னா அந்த சுக்கிரதசை பற்றி சொல்றதுக்காக கொண்டு வந்தேன். ஆன்மா இயற்கையிலே எப்பவுமே இறைவனைத்தான் சார்ந்திருக்க வேண்டும். ஆனால் அது செயற்கையாக மலத்தை சார்ந்தது என்று சைவ சித்தாந்தம் நமக்கு சொல்கிறது. அதே போல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு உதாரணம் சொல்றேன். நம்முடைய இயற்கை மேக்கப் இல்லாமல் இருக்கிறது. மேக்கப் போட்டுக்கிறது அப்படிங்கிறது செயற்கை. இப்போ ஒரு கல்யாண விசேஷத்துக்கு மேக்கப்காரன் வர்றான் அப்படின்னா, முதல்ல போய் அவனுக்கு பணம் அட்வான்ஸ் கொடுத்து மெனுக்கட்டு, இந்த மேக்கப் காரர் கிடைப்பாரா, இந்த மேக்கப் பொண்ணு கிடைக்குமா அப்படின்ட்டு முதல்ல புக் பண்ணி அவங்களுக்கு கார் அனுப்பி இவ்வளோ ஆர்வமாக மேக்கப் போட்டு அப்படியே எப்படி இருப்போம் அப்படிங்கிற மாதிரி அந்த இயற்கையிலிருந்து செயற்கைக்கு மாறுவதற்கு ரொம்ப விருப்பப்படுவோம். அதுக்கு மெனுக்கிட்டு அவங்களுக்கு கார் கொடுத்து கூட்டிகிட்டு வந்து மேக்கப் எல்லாம் போட்டு முடிச்சு கல்யாணத்தன்னைக்கு மேக்கப் போட்டாச்சு. ஆனால் மேக்கப் இயற்கையை விட செயற்கை அழகை குறைக்கும். இந்த செயற்கை தான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறது. நம்ம அதோட ஒன்றி போயிடுவோம். அந்த மேக்கப் போடவே ஒன்றி போய் கல்யாணம் முடிஞ்சு வைக்க நாள் காலையில் எப்படா இதெல்லாம் கழட்டி எறிவோம், இதெல்லாம் வேண்டாம், நான் இயற்கையாகவே இருந்துக்கிறேன் அப்படிங்கிற அலுப்பு வருமல்லவா. அதே போல தாங்க இந்த பிறவி நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள செயற்கை மேக்கப். ஆன்மா சலிக்கும் போது களைச்சு களைச்சு எல்லா பிறப்பும் பிறந்திரைத்தே நெம்பெருமான்னு சொல்றாரு அல்லவா. சலிக்கும் பொழுது எப்படா அந்த பிறவியிலேருந்து நீங்குவோன்னு தான் தோணும். புரியுதுங்களா? அப்படி அந்த மனித பிறப்புக்குள்ள வந்த நமக்கு ஆன்மா அப்படிங்கிறது என்ன கேட்டிங்கன்னா சூரியன். அந்த ஆன்மா நிற்கிற இடம் மேசம். அந்த மேசம் காலபுருஷனுக்கு முதல் லக்னம். இந்த 7ஆம் இடம் தானுங்க மாயை. நமக்கு சமூகம் கொடுக்குற வாழ்த்து, சமூகம் கொடுக்குற அந்தஸ்து, சமூக நட்பு, வாழ்க்கை துணை மூலம் எதிர்வாழ்வும் பெறக்கூடிய இன்பங்கள், நமக்கு எதுக்கே வரக்கூடிய அனைத்தும் 7ஆம் பாவகம். இந்த 7ஆம் பாவம் கொடுக்கக்கூடிய ஒரு அங்கீகாரத்துக்காகத்தான் நம்ம இவ்வளோ தூரம் ஓடுறோம் ஆச்சுங்களா. அப்போது இந்த 7ஆம் பாவகத்தை நோக்கி ஓடி, ஆனால் அதுதான் மமகாரம். வாழ்க்கையை அனுபவிப்பது 7ஆம் இடத்தில் நின்று தான். இந்த உலகத்துக்கு பெரிய பங்களா கட்டிட்டோம், அது காட்டுறோம், எதுக்கு இருக்கிற உலகத்துக்கு தான் காட்டுறோம் ஆச்சுங்களா. அப்போது இந்த 7ஆம் பாவகம் என்பது மமகாரம். அதுதான் சுக்கிரன். அந்த சுக்கிரன் தான் மாயா சக்தி, மாயை, மாயா